அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளமும் நிம்மதியும் நிலைத்திருக்க நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி அவர்கள் கொடுப்பார்களா? அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நிகரான நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுமா? கிரகநிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி அவர்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறுகிறதா அல்லது மேலும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கோங்க. சிவபெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக தங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நேயர்களே வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக திகழப்பெறப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும். இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா சவாலான காலகட்டமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க, இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது
வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடனுதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுல வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ. ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க. அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேலையில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே சமயம் வந்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம். அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலைச்சுமை அதிகமாக இருக்குங்க. அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க. சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது, எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும். அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது. மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமானத்திற்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். யார் முன்னாடியெல்லாம் தலகுனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாய்பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதை விட குறிப்பாக சொல்லணும்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடியை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும், இல்லாட்டினா நஷ்டமாகும். அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்றவர்கள் சொல்கிறாங்க மூன்றாவது நபர் சொல் பேச்சு கேட்டு வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிலலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து பல வகைகளில் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை
சூழ்நிலை அனைத்து விஷயங்கள்லையும் நிலவும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய விஷயங்களை, அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் ஏமாற்றங்களை சிலர் வந்து சந்திப்பாங்க. எதிர்பார்த்த விஷயம் ஒன்றா இருக்கும், நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றாக இருக்கும். அதனால் சிறுபல ஏமாற்றங்கள் அடையலாம். அதனால் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்துலையுமே சரி, குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இல்லை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு அதை வைத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை வழங்கும். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. அதே சமயம் காதல் திருமணம் கைகூடுங்க. காதல் திருமணத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான முடிவு வந்து எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வீண் பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. வேலையில் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வந்து முயற்சிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜ பெருமாளை வந்து வழிபட்டு வாங்க. அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அர்த்தநாதீஸ்வரர் அவரை வந்து நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் வீட்டில் நிம்மதியும் சுபிக்ஷமும் வந்து நிலைகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம்.